எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான கறி ஒன்று பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு கிரேவி மாதிரி. இதில் நான் வந்துட்டு இங்கே கிடைக்கக்கூடிய கீரை வகையான கேல் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ரெகுலர் பாலக்கோ இல்லைன்னா வேறு எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுக்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, ஸோ நான் சொல்லலை. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கடலைக்கறியை வந்துட்டு வெங்காயம், பூண்டு எதுவும் சேர்க்காமல் செஞ்சேன். ஆக்சுவலி நான் இது நவராத்திரி போது செஞ்சேன், அதனால் வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெங்காயமும் ஒரு 2 பூண்டும் சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு நான் தனி மிளகா பொடியும், இங்கே யூஎஸில் வந்து கறி பவுடர்னு கிடைக்கும். அது நம்ம வந்துட்டு கரம் மசாலா ப்ளஸ் சில்லி பவுடர் மிக்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அது இங்கே கிடைக்கிற எல்லா ஏஷியன் கிராசரிஸ் இல்லை ரெகுலர் கிராசரி ஸ்டோர்லேயே கிடைக்கும். அது இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூளோ இல்லைன்னா கரம் மசாலாவோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையை சேர்த்துருக்கேன். நீங்கள் கேண்டு சிக் பீஸும் யூஸ் பண்ணலாம். அது கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க, அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன கீரை சேர்க்க போகிறீங்களோ அந்த கீரையை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இது கூட அந்த கேளுங்கிற கீரையை சேர்த்துருக்கேன். அது சேர்த்து 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா வில்ட் ஆகணும். அது ஆச்சுன்னா அவ்வளோதான், இந்த கறி ரெடி. சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும்.